நம்மளுடைய இலக்குகளை சரியாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் அதை நீங்கள் போய் சேர்றதுக்கும் உண்டான நேர்மறை எண்ணங்கள் எந்த வழியிலலாம் கிடைக்குமோ அதையெல்லாம் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் டெய்லி முயற்சி பண்ணுறீங்க. உங்கள் லைஃப்பில் அதுக்கு உண்டான மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அதே சமயம் உங்களுடைய எண்ணங்கள், அதாவது நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது இல்லாமல் நமக்கு நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான காரணமான உங்கள் பழக்கங்களையும் கண்டுபிடிக்கணும். அதாவது ரொம்ப நாள் பழகி வச்சுருக்கிற ஒரு ஹேபிட், உங்களுடைய ஒரு தொடர்ந்து செய்கிற ஒரு பழக்கம் உங்களுடைய கோலை நீங்கள் பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகமாக மறைக்குதுன்னே சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, நான் எப்போவுமே 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன் அப்படின்னா, உங்கள் நாளில் ஒரு 1 ஹவர் முன்னாடி எந்திரிக்கிறதுக்கு உண்டான பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்க முயற்சி பண்ணலாம். அதனால் உங்கள் வேலைகளை நீங்கள் சீக்கிரம் முடிக்கலாம். உங்களுடைய இலக்கை நீங்கள் சீக்கிரம் போய் சேர முடியும். அப்படின்னா அந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்க ஆரம்பிக்கணும். அப்போது ஒரு ஹேபிட் உங்களுக்கு இருக்குன்னா அதை பிரேக் பண்ணுறதும் ஒரு வகையில் உங்களுடைய கோல்ஸை நீங்கள் ஈஸியாக போய் சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணுது. இது எப்படி நான் பண்ணுறது? ரொம்ப நாள் பழகிருக்கிற நிறைய விஷயங்கள், ரொம்ப நாள் பழகிருக்கிற நிறைய நெகட்டிவ் பிலீஃப்ஸ், இதெல்லாம் எடுக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணமான காரியம் கிடையாது. அப்படின்னா கிராஜுவலாக உங்களால் அதை பண்ண முடியும். இப்போது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குற சில விஷயங்களை லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். அது ஒரு 5 6 இல்லை 10 விஷயங்களாக கூட இருக்கலாம். நான் ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஆனால் சம்ஹவ் நான் அந்த இடத்த விட்டு திரும்பி வெளியே வந்துட்டு நான் ஏதோ வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 2-3 நாளுக்கு அப்புறமா நான் என்ன கோல் வச்சுருக்கேனே எனக்கு தெரியல. அப்படின்னா எந்த விஷயம் அதுக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்லி எழுதுங்க. அதில் எந்த டிஸ்ட்ராக்ஷன் உங்களோட நேரத்தை அதிகமாக கன்சியூம் பண்ணுதுன்னு பாருங்கள். அது உங்களோட ஃபஸ்ட் டார்கெட் எடுத்துக்கோங்க. ஃபார் 1 மந்த் ஆர் 1.5 months அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்காக மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். அதை உங்கள் லைஃப்லேருந்து எடுக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் செய்யுங்க. இது ஒரு வகையில் நீங்கள் ப்ராக்ரெசிவாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களை, நெகட்டிவ் ஹேபிட்ஸை நீங்கள் வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். நேர்மறை எண்ணங்கள் உருவாகிறதுக்கு பல ப்ராக்டிசஸ் செஞ்சால் கூட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆழமான ஹேபிட்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதன் மூலமாக உங்கள் கோலை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நன்றி.